மக்களே வாங்க, இன்னைக்கு இருக்குங்க ஆட்டம். பயங்கரமான கேம் போல். இங்கே பாருங்க, உட்காந்து பையன் ரெடி ஆகிட்டான். கார் ரேஸு நம்மளோட ஃபேவரெட்டு ரேஸெல்லாம் நம்ம சின்ன வயசில் என்ன ஓட்டம் ஓடி இருக்கோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு தைவானில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு கேமுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் தராங்க பாருங்கள். எப்பயுமே நம்ம ஊர் குழந்தைங்களும் கேமுன்னா ஒரே அட்டகாசம் ஆயிடுவாங்க, ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் மாதிரிலாம் வந்தாங்கன்னா கரைச்சிட்டு போயிடுவாங்க மொத்தத்தையும். அதனால் வந்து இந்த ஊரில் எப்படி விளாட்றாங்கன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த பையன் வந்து இப்போ காரை செலக்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் இருக்குது ஆட்டம் ஆரம்பம். பாருங்க. சரிங்க, நான் பேச விரும்பல, நீங்கள் உட்காந்து பாருங்கள் இந்த தம்பி எப்படி விளாட்றான்றதை பார்ப்போம் கொஞ்ச நேரம். கிராஃபிக்ஸ் எல்லாம் சும்மா முரட்டுத்தனமாக இருக்கே. அங்கே பாருங்க, அப்படியே கார் அப்படியே சுற்றி சுற்றி வருது பயங்கரமாக. நெருப்பெல்லாம் பறக்குது. அப்படியே ஸ்லோ மோஷன்லாம் நடுவில் வருது, அப்படியே ஸ்பீடாகுது சரன்னு. இந்த நைட்ரோ பூஸ்டெல்லாம் சொல்லுவானுங்களே அதுமாரி. இங்கே பாருங்க, ஆகா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. பீச்சிலலாம் ஓட்டுறான் வண்டியை. செம்ம சேட்டை பண்ணுறாங்க பாருங்க. அந்த பவர்லாம் அழுத்தி விட்றான், பூஸ்டெல்லாம் அப்படியே சும்மா பறக்குது வண்டி. எல்லாத்தையும் பிச்சு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, தரமாக செய்கிறாங்க தம்பி. இங்கே பாருங்க, அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குல்ல. இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தாண்டி பறந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, நம்பர் 1. இங்கே பார்த்தீங்களா, கெத்தாக பார்த்தேன், முடிச்சிட்டேன் பற்றியா, நம்பர் 1 நான்ன்ற மாதிரி. அவ்வளோதாங்க, முடிச்சுங்க கேமு. செம்மல்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. அது ரிப்ளை காட்டிக்கிட்டு இருக்காங்க போல இப்போ. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்பா பாப்பாவை முன்னாடி உட்கார வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாரு. அங்கே பாருங்க, என்ன வேகம் பாருங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்படியே குகைக்குள்ளெல்லாம் போகுது வண்டி. ஆகா, உங்களுக்கு எது ஃபேவரட் சொல்லுங்கள், கார் ரேஸா இல்லை பைக் ரேஸா? ரெண்டுமே நல்லா இருக்குது. கிராஃபிக்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பைக் ரேஸ் வந்து உட்காந்து அந்த மூமெண்ட்லாம் நல்லா இதுவாகுது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கா மாதிரி இருக்குது இப்போ விளையாடும் போது. காரில் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. இதில் இப்படி அப்படி இந்த பாடி மூமெண்ட்லாம் கொடுக்குறோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்மலாம் லேப்டாப்பில் மோட்டோ ஜிபியா அதுக்கப்புறம் இந்த ரோட் ரேஸு, ஐயோ
அதெல்லாம் என்ன ஆட்டம் ஆடி இருக்கும். விண்டோஸ் எக்ஸ்பி எடுத்துகிட்டு அப்போது அந்த ரோட் ரேஷ்லாம் அந்த கேமெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஆட்டமாக ஆடுவோம். பயங்கரமாக இருக்கும். அதில் அந்த சுற்றி இதுவெல்லாம் அந்த செயினெல்லாம் வச்சு அடிச்சு விட்டு போயிடுவானுங்க, எட்டி வச்சுட்டு போயிடுவானுங்க, ஊந்து கிடப்போம். செம்ம காமெடியாக இருக்கும். அது கிராஃபிக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, பட் இருந்தாலும் செம்மையாக இருக்கும். ரோட் ரேஷ்லாம் 90s கிட்ஸ்லாம் அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு விளாட்றாங்கன்னு. அவ்வளோதாங்க, என்ன எல்லோரும் ஈஸியாக வின் ஆகிப்படுறாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான். பார்த்தீங்களா, ஃபேமிலியே டோட்டல் ஹாப்பி என்னாச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து இது பாருங்க, ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கேம் போய்கிட்டு இருக்குது. சுற்றுறான் தம்பி. இது பாருங்க, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சதோ. இஷ்டத்துக்கு அழுத்துற மாதிரி தெரியுது. கரெக்டாக அழுத்துதுங்களா பாருங்க. 2 பேருக்கும் காம்படிஷன் போல், யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி. 53 56 போச்சு. திருப்பியும் 1 2 3 ஆரம்பிக்குது. என்ன கணக்கோ போங்க. இது பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. இது சூப்பராக இருக்கும். நல்லா அந்த லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்கல்ல குழந்தைங்களுக்கு. ஒரு நாள் போகிறதே தெரியாது உங்களுக்கு உட்காந்து இருந்தால். பார்த்தீங்களா, ஐமேக்ஸ் தேட்ரு, ஐமேக்ஸ் வித் லேசர்னு போட்டிருக்காங்க. எல்லாம் படம் முடிச்சுட்டு வெளில வராங்க பாருங்கள். இவங்க தான் வருவாங்க போல். அடுத்த இதுக்கு ரவுண்டுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சி வந்து கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி என்ன படம் ஓடுதுன்னு தெரியல. பாருங்கள், ஏதோ ஆங்கில படமா? ஆமாம், ஏதோ ஆங்கில படமாக தான் தெரியுது. இவங்க மாதிரி எதுவும் இல்லை அதில். அதேமாரி தைவானீஸ் வந்து அவ்வளோவா படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க. நிறைய இந்தமாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நிறைய ஈடுபடுறாங்க. அதாவது இந்த ஹைக்கிங்கு, அதுக்கப்புறம் அந்த கேமு, இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங்கு, இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. படம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் பார்க்குறாங்க. நம்ம ஊரில் தான் எக்கச்சக்கமாக படம் பார்க்குறோம். நிறைய டிவி ஷோ அது இது நிறைய வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம ஆட்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டியாக ஷோ போட்டுக்கிட்டே இருப்பேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக டிவி முன்னாடியெல்லாம் உட்காந்துருக்கோம். நம்மளாம் சின்ன வயசில் அந்த அளவுக்கு பைத்தியமாட்ட உட்காந்துருப்போம் டிவி முன்னாடியே. இல்லைனா வெளில போய் விளாடுவோம். பட் இருந்தாலும் வந்து நிறைய வந்து இவங்க வந்து டிவி முன்னாடி ரொம்ப லிமிட்டடாக தான் உட்காடுறாங்க. ஏன்னா இந்த ஊரில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ எதுவும் இல்லை போல். நம்மளாம் சின்ன வயசுலேருந்து மைடியர் பூதம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக எவ்வளவோ இது வந்திருக்கு. ஜி பூம்பா அப்படி இப்படின்னு எவ்வளோ ஷோ. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் சொன்னேன். அதுமாதிரி நிறைய இருக்குது ஷோ. சக்திமான் அது இதுன்னு எவ்வளோ லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். தினம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதேமாரி ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், வெளியில் வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க. போட்டுறதுக்க விஷயம் இதெல்லாம். சரிங்க, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.